இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை பார்க்கலாம். புகழ்பெற்ற வெனிஸ் நகரில் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸின் திருமணம் நடந்த நிலையில் அதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் மற்றும் அவரது காதலி லாரன் சான்சஸின் திருமணம் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான வெனிஸ் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. கிராண்ட் கனல் பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற திருமணத்தில் நூற்றுக்கணக்கான பிரபலங்கள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். வெள்ளை நிற திருமண உடையில் ஜெஃப் பெசோஸுடன் இருந்த புகைப்படத்தை லாரன் சான்சஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். அதோடு இன்ஸ்டா பக்கத்தில் தனது பெயரை லாரன் சான்சஸ் பெசோஸ் என்று மாற்றிக் கொண்டுள்ளார். இதனிடையே வெனிஸ் நகரில் பெசோஸ் திருமணம் நிகழ்வு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலரும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன அழுத்தம் மிகப்பெரிய நோயாக சமூகத்தில் உருவாகி வரும் நிலையில் அதில் இருந்து விடுபடும் ஆலோசனை ஒன்று வெளியாகி பலரையும் கவர்ந்து வருகிறது. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட சிட் மைண்ட்ஃபுல் என்ற மனநல ஆலோசனை நிறுவனம் வினோதமான யோசனை ஒன்றை தெரிவித்துள்ளது. மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் தங்கள் கவலைகள், அச்சங்கள் குறித்து மட்டும் சிந்திக்க ஒவ்வொரு நாளும் தனியாக 15 முதல் 20 நிமிடம் தனியாக நேரம் ஒதுக்க வேண்டும் என அந்நிறுவனத்தின் மணிகா பால் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கவலைகள் குறித்து மனதை குவிப்பதால் மற்ற நேரங்களில் முன்னேற்றத்தை நோக்கி திறம்பட செயல்பட முடியும் என அவர் கூறியுள்ளார். நாள் முழுவதும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பதால் மனநலனும் உடல் நலனும் கெடுவதாகவும் அது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை முடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரம் கவலைகளை ஒரேடியாக கைவிட முடியாது என்பதால் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அதில் கவனம் செலுத்தலாம் என்றும் இது உலகளவில் மனநல நிபுணர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும் மணிகா பால் கூறியுள்ளார். தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் மட்டுமல்லாமல் வானிலை, வெளிச்சம், சத்தம் போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளாலும் ஒருவரின் ஆழ்ந்த தூக்கம் பாதிக்கப்படுவதாக ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது. பிரிட்டனில் உள்ள சரை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் தூக்க பாதிப்பு தொடர்பாக ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வு முடிவில் படுக்கை அறையில் உள்ள அதிகப்படியான வெளிச்சம், சத்தம், வெப்பநிலை, மோசமான காற்றின் தரம் உள்ளிட்ட காரணிகளால் பெரும்பாலானோர் ஆழ்ந்த தூக்கத்தை இழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள் போக்குவரத்து சத்தம், தெருவிளக்கு வெளிச்சங்களாலும் தூக்க பாதிப்பை எதிர்கொள்வதாக ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு தற்போது புதிய செல்ல பெயர் வைக்கப்பட்டுள்ளது. டாடி என்பதுதான் அந்த பெயர். இஸ்ரேல் குறித்து பேசும்போது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி இந்த பெயரை பயன்படுத்தியுள்ளார். ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலை துவம்சம் செய்ய தொடங்கிய நிலையில் அவர்கள் வேறு வழியின்றி டாடியின் உதவியை நாடினார்கள் என்று அமைச்சர் அராக்சி எக்ஸ் சமூக தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் நெதர்லாந்தில் நடந்த நேட்டோ கூட்டத்தில் அந்த அமைப்பின் செயலாளர் மார்க் ரூட் டிரம்பை டாடி என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போது ஈரான் அமைச்சரும் டிரம்பை டாடி என்றே குறிப்பிட்டுள்ளார். லண்டனில் பிரம்மாண்டமான பொம்மை விலங்குகளை கொண்டு அணிவகுப்பு நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதிப்பால் ஏற்படும் பருவநிலை பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 11 நாடுகளில் பொம்மை விலங்குகள் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ, நைஜீரியா, செனகல், ஐரோப்பாவின் ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் வழியாக நடைபெற்று வரும் இந்த ஊர்வலம் தற்போது இங்கிலாந்தை அடைந்திருக்கிறது. இதில் பயன்படுத்தும் விலங்கு பொம்மைகள் அனைத்தும் தூக்கி எறியப்பட்ட பொருட்களை மறுசுழற்சி செய்து உருவாக்கப்பட்டவை. பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனிரோவில் சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி நடைபெற்றது. ஆர்ப்பரித்து வரும் அலைகளை சாதுரியமாக சமாளித்து பயணித்த வீரர்கள் மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தினர். இதில் பிரேசில், ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அணிகள் இடம்பெற்றன. வட ஆப்பிரிக்க நாடான சூடானில் போர் நீடிக்கும் நிலையில் மக்கள் தொகையில் பாதி பேருக்கு தினசரி ஒருவேளை உணவு மட்டுமே கிடைக்கும் நிலை உள்ளது. பல ஆயிரம் பேருக்கு அதுவும் கிடைக்காத நிலை இருக்கிறது. சூடான் ராணுவத்திற்கும் அங்குள்ள துணை ராணுவத்திற்கும் அதிகாரத்தை கைப்பற்ற 2 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இதில் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துள்ளனர். நாட்டின் நிர்வாகத்தை கவனிக்க முறையான அமைப்பு இல்லாததால் உணவு தானிய விளைச்சல் பாதிக்கப்பட்டு பஞ்சம், பட்டினி ஏற்பட்டுள்ளது. உணவு தானியங்களை தேவைப்படும் பகுதிகளுக்கு கொண்டு சென்று சேர்க்கும் வகையில் 1 வாரம் போர் நிறுத்தம் செய்ய ராணுவத்தையும் துணை ராணுவத்தையும் ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது.
இஸ்ரேலுடனான போரின் போது கொல்லப்பட்ட ஈரான் புரட்சிப்படை தலைவர் தளபதிகள் அணு விஞ்ஞானிகளின் இறுதிச் சடங்கு டெஹ்ரானில் நடைபெற்றது. இறந்த பிரபலங்களின் உடல்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன. அப்போது சாலையின் இருமருகிலும் திரண்டிருந்த மக்கள் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் மரணத்தை பரிசளிப்போம் என ஆவேசமாக முழக்கங்களை எழுப்பினர். 12 நாட்கள் நடைபெற்ற தாக்குதலில் ஈரான் ராணுவத்தின் 30 தளபதிகள், 11 அணு விஞ்ஞானிகள், 417 பொதுமக்கள், 500 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். சீனாவின் கொய்சோ மாகாணத்தில் உள்ள ரோங்ஜியாங் மாவட்டத்தில் வெள்ள நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மீண்டும் உயர்நிலை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள துயிலு ஆற்றின் நீர்மட்டமானது உயர்நிலை வெள்ள அளவான 250 மீட்டரை கடந்திருப்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கை நிலை 2 1 உயர்த்தப்பட்டுள்ளது. சீனாவில் வெள்ள அபாயத்தை அறிவிக்கும் விதமாக 4 நிலை எச்சரிக்கை முறைகள் வழக்கத்தில் உள்ளன. இதில் 1ஆம் நிலை என்பது மிக மிக அதிக அளவில் வெள்ளம் ஏற்படும் சூழலில் மட்டுமே அறிவிக்கப்படும். ராகேஷ் சர்மாவின் விண்வெளி பயணத்துக்கு ₹1 கூட செலவு ஏற்படவில்லை. ஆனால் சுபான்ஷு சுக்லாவுக்கு மட்டும் ஏன் செலவழிக்கப்படுகிறது என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சோவியத் யூனியனின் சோயுத் விண்கலத்தில்தான் இந்தியா சோவியத் கூட்டாண்மையில் ராகேஷ் சர்மா விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். சோவியத் இன்டர்கோஸ்மோஸ் திட்டமானது பொதுவாக நட்பு நாடுகளுக்கான செலவுகளை உள்ளடக்கியது. ஆனால் சுக்லாவின் விண்வெளி பயணமானது வணிக ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அமெரிக்காவைச் சேர்ந்த தனியார் நிறுவனமான ஆக்சியம் ஸ்பேஸின் இருக்கையில்தான் சுக்லா சென்றுள்ளார். இதனால் இந்திய அரசு ₹544 கோடி செலவழித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா சொந்தமாக விண்வெளியில் தமக்கென்று ஆய்வு மையத்தை நிறுவுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதை அடைவதற்கான முதல் படியாக சுபான்ஷு சுக்லாவின் பயணம் அமைந்திருக்கிறது எனலாம். இந்திய உளவு அமைப்பான ராவின் புதிய தலைவராக பராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் பிரிவு IPS அதிகாரியான பராக் ஜெயின் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு ரா அமைப்பின் தலைவராக இருப்பார். இந்தியாவின் அண்டை நாட்டு விவகாரங்களில் நிபுணரான இவர் ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னேற்பாட்டு பணிகளையும் கவனித்தார். தற்போது ரா தலைவராக உள்ள ரவி சின்ஹா வரும் 30ஆம் தேதியுடன் ஓய்வு பெற இருக்கிறார். அதானி குழுமத்தின் பிராண்ட் மதிப்பு கடந்த ஆண்டில் மட்டும் $291 கோடி அதிகரித்திருக்கிறது. இந்தியாவின் மதிப்புமிக்க 100 பிராண்டுகளின் தரவரிசை பட்டியலை பிராண்ட் ஃபைனான்ஸ் என்ற நிறுவனம் வெளியிட்டு வருகிறது. அந்த பட்டியலில் அதானி குழுமத்தின் பிராண்ட் மதிப்பு $355 கோடி இருந்து $646 கோடி 82 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் பிராண்டாக அதானி குழுமம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. லண்டனில் பிரம்மாண்டமான பொம்மை விலங்குகளை கொண்டு அணிவகுப்பு நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதிப்பால் ஏற்படும் பருவநிலை பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 11 நாடுகளில் பொம்மை விலங்குகள் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ, நைஜீரியா, செனகல், ஐரோப்பாவின் ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் வழியாக நடைபெற்று வரும் இந்த ஊர்வலம் தற்போது இங்கிலாந்தை அடைந்திருக்கிறது. இதில் பயன்படுத்தப்படும் விலங்கு பொம்மைகள் அனைத்தும் தூக்கி எறியப்பட்ட பொருட்களை மறுசுழற்சி செய்து உருவாக்கப்பட்டவையாகும். பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனீரோவில் சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி நடைபெற்றது. ஆர்ப்பரித்து வரும் அலைகளை சாதுரியமாக சமாளித்து பயணித்த வீரர்கள் மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தினர். இதில் பிரேசில், ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அணிகள் இடம்பெற்றன.